ஹோமேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வேஸ்டான கிளாத்தை வச்சு ஹேர் பேண்ட் கடையில் வாங்குற மாதிரி ஹேர் பேண்ட் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படின்னா கிவ் அவே கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். இன்னும் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 3,000 சப்ஸ்கிரைபர் தான் குறையுது. ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி கிவ் அவேயும் அனௌன்ஸ் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது தான். அது என்னைக்குன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன். ஸோ அது சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க துணியோட அளவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் செஞ்சு காமிச்சிட்ருக்கிற இந்த ஹேர் பேண்ட் வந்து ரொம்பவே சின்ன சைஸ் ஹேர் பேண்டு. இதுக்கு வந்து 30 சென்டிமீட்ரு அளவுக்கு துணி வந்து எடுத்திருக்கேன். 3.5 சென்டிமீட்ரு வந்து அகலம் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன ஹேர் பேண்ட் வரும். மீடியம் சைஸ் ஹேர் பேண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 45 சென்டிமீட்ரு எடுத்துக்கோங்க நீளம். அகலம் பார்த்திங்கன்னா சேம் 3.5 சென்டிமீட்ரு தான். ஸோ இப்போ அந்த 30 சென்டிமீட்டர் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த துணியை வந்து திருப்பி போட்டு மடிச்சுக்கோங்க. சமமாக மடிச்சுட்டு ஒரு ஓரத்தில் நம்ம அதை வந்து ஊசி நூல் கோர்த்து தைச்சிடலாம். ஊசி நூல் கோர்த்து தைச்சாலும் சரி, இல்லை மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினில் ஒரு ஓட்டிட்டாலும் சரி தான். ஊசி நூல் கோர்த்து தைக்கும்போது 10 நிமிஷம் ஆகும். மிஷினில் தைக்கும்போது ஒரு 5 நிமிஷம் தைச்சிடலாம். ஊசி நூல் கோர்த்து தைக்கும்போது நீங்கள் ஒரு பக்கம் தைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா நடுவில் கேப் இருக்கும் கண்டிப்பாக. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு முறை வந்து நீங்கள் தைச்சிருங்க. ஏன்னா நம்ம ஹேர் பேண்ட் செய்கிறோம். இது வந்து நம்ம பெரட்டி போட்டு நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணும்போது நம்ம ஒரு முறை தைச்சிருந்தோம் கையால் அப்படின்னா அதில் வந்து கேப் தெரியும். நம்ம ஹேர் பேண்ட் வந்து அந்தளவுக்கு அழகாக இருக்காது. அதனால் 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுருங்க கையால் தைக்கும்போது. மிஷினில் தைக்கும்போது இன்னும் 2 ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், நான் ஒரு முறை தைச்சிட்டேன், திரும்ப 2வது முறை வந்து தைச்சிட்ருக்கேன். அது மாதிரி கையால் தைக்கும்போது கடைசியில் முடிச்சு போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த ஹேர் பேண்டுக்கு முக்கியமாக வந்து எலாஸ்டிக் தான். இதில் வந்து ரவுண்டில் வந்து ஒரு எலாஸ்டிக் இருக்கும், உருண்டையாக ஒரு எலாஸ்டிக் இருக்கும். அந்த எலாஸ்டிக் தான் ஹேர் பேண்டுக்கு வந்து மோஸ்ட்லியாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த எலாஸ்டிக் கிடச்சிச்சின்னா அதையும் வாங்கிக்கோங்க. இந்த ஒரு ஹேர் பேண்ட் செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் ஹேர் பேண்டாக இருந்துச்சுன்னா 15 சென்டிமீட்டருக்கு வந்து எலாஸ்டிக் தேவைப்படும். சின்ன சைஸ் ஹேர் பேண்ட்னா 10 சென்டிமீட்டருக்கு எலாஸ்டிக் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு 10 ரூபாயிலேருந்து இந்த எலாஸ்டிக் வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற எலாஸ்டிக் வந்து பட்டை எலாஸ்டிக் தான். எனக்கு அதான் கிடச்சிச்சு. நம்ம மாஸ்க்லலாம் கூட இருக்கு இல்லையா, அந்த எலாஸ்டிக் தான். ஸோ இப்போ தச்சு முடிச்சாச்சு. இப்போ தச்சதை வந்து நம்ம திருப்பி போடணும். திருப்பி போடுறதுக்கு வந்து இன்றைக்கி நான் ஊக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஊக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துணியை வந்து எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து ஊக்கு போட்டு விட்டுருங்க. சின்னதாக எடுத்து போட்டிங்கன்னா திருப்பி இப்படி உள்ளே எடுத்து வெளில எடுக்கும்போது எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் துணியாகவே வந்து ஊக்கை போட்டு விட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா அந்த ஊக்கை வந்து அப்படியே அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே தள்ளிட்டு நம்ம பேண்ட்டுக்கெலாம் நாடா கோர்ப்போம் இல்லையா, அதே மாதிரியே கோர்த்து எடுக்கணும். கோர்த்து அந்த ஊக்கு வெளியில் வரும்போது நமக்கு துணி வந்து அப்படியே திருப்பி வந்துடும். பாருங்கள், இப்படி தான் திருப்பினதுக்கப்புறமா இப்போ நமக்கு டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ நம்ம எலாஸ்டிக்கை கட் பண்ணிடலாம். எலாஸ்டிக்கை கட் பண்ணிவிட்டு சேம் இப்போ எப்படி ஊக்கை வந்து நம்ம ரிவர்ஸ் உள்ளே வச்சு வெளில எடுத்தோமோ அதே மாதிரியே நம்ம கட் பண்ண எலாஸ்டிக்கில் வந்து ஊக்கை மாட்டி விட்டுட்டு பேண்ட்டில் நாடா கோப்ப மாதிரியே அதே மாதிரியே எடுத்து விட்டுறணும். இப்போது சின்ன சைஸ் ஹேர் பேண்ட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 சென்டிமீட்டருக்கு எலாஸ்டிக் நறுக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் ஹேர் பேண்ட்னா 15 சென்டிமீட்டருக்கு எலாஸ்டிக் வந்து நறுக்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான எலாஸ்டிக் எடுத்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம ஹேர் பேண்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸு கலருக்கு தகுந்த மாதிரி ஹேர் பேண்ட் செய்யலாம். இல்லைன்னா பிளாக் கலர் கிளாத் இருந்துச்சுன்னா பிளாக் கலரில் ஹேர் பேண்ட் செய்யலாம். இதே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்கிற ஹேர் பேண்ட் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும். உங்களுக்கு மொத்தமாக ஹேர் பேண்ட் வேணும் அப்படின்னா 3.5 சென்டிமீட்டர் அகலம் எடுத்துருக்கிறத இன்னும் ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மாதிரி எடுத்துக்கோங்க அகலம். அப்படி அகலம் வந்து அதிகமாக எடுக்கும்போது நம்ம ஹேர் பேண்டோட அகலம் வந்து அதிகமாகும். பாருங்கள், இப்போ ஊக்கால் அந்த எலாஸ்டிக் வந்து நம்ம அதில் கோர்த்தாச்சு. கோர்த்ததுக்கப்புறமா
நம்ம வந்து 2 முடிச்சு வந்து போட்டுக்கலாம் எலாஸ்டிக்கில். அப்போ தான் எடுத்துக்காமல் இருக்கும். 3 முடிச்சு கூட போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் சரி முடிச்சு. மிஷின் இருந்துச்சுன்னா மிஷினில் வந்து அப்படியே இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு 2 3 ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா போதும். முடிச்சு போடணுன்ற கூட அவசியம் கிடையாது. 2 முடிச்சு போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இந்த ஹேர் பேண்ட் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அது வந்து நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் ஜாயிண்ட் ஆகும். அந்த கார்னரை வந்து லைட்டாக மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கையால் ஸ்டிச் பண்ணுறோம், அதே இது மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், அந்த கார்னர் வந்து நம்ம மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்கும்போது தெரியாது நம்ம ஸ்டிச் பண்ண இடம். அதனால் அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவுகள்லாம் ஞாபகம் வச்சு அதே அளவுகளில் நீ செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக நீங்களும் வந்து வீட்டிலே அழகாக ஹேர் பேண்ட் வந்து செஞ்சிடலாம். நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் ஐடியாஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சது ஸ்க்ரீன் வீடியோ வந்து ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்குது. அதெல்லாம் நம்ம சேனலில் ரொம்பவே ஹிட்டான வீடியோஸ். அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் உள்ள ஓல்டு கிளாத்தெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலாம், ரொம்ப மிஷின் இல்லாதவங்க கூட அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி நீங்கள் கையால் நான் செஞ்சு காமிச்சிருக்கனோ அதே மாதிரியே இந்த ஸ்க்ரீன் வீடியோ எல்லாமே நான் கையாலே வந்து ஸ்க்ரீனாக தைச்சு காமிச்சிருக்கேன். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 4 நாள் கேப் விழுந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால. இனிமேல் வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். நம்ம கைத்தையல் போட்டாலுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக போட்டோன்னா அது வந்து எடுத்துக்காமல் இருக்கும். அதனால் நான் நிறைய தடவை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அதில். ஸோ பாருங்கள், அழகாக குட்டியாக ஒரு ஹேர் பேண்ட் வந்து செஞ்சாச்சு. இப்போ மீடியம் சைஸ் ஹேர் பேண்டையும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து குட்டியான ஹேர் பேண்டு. பாருங்கள், மீடியம் சைஸ் ஹேர் பேண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம குவாலிட்டியான எலாஸ்டிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம செய்கிற இந்த ஹேர் பேண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.